ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப் விலாக், அதுவும் திருப்பதி விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து புரட்டாசி வரப்போகிறது இல்லையா, அதுக்கு வந்து நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த விலாகாக வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகே மேம், இந்த விலாக் பார்க்குறதுனால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணி போகலாம் அப்படின்றதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அட் த சேம் டைம் நிறைய பேரால் திருப்பதிக்கு போக முடியாமையே இருக்கும். அவங்களையும் வந்து வேர்ச்சுவலாக நான் வந்து பெருமாளை தரிசனம் பண்ண வைக்கணுன்ற ஒரே நோக்கத்தோட இதை வந்து விலாகாக எடிட் பண்ணி உங்களையும் வந்து என் கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கடைசி வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டுருக்கும். இப்போ நமக்கு முன்னாடி போகுது பார்த்தீங்களா, இந்த பஸ் வந்து தமிழ்நாடு டூரிசம்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அதில் கூட போகலாம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 2700 to 2800 வரைக்கும் அந்தந்த ட்ராவல்ஸ் பொறுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து வெஸ்ட் மாம்பலமில் இருக்கும். அங்கே வந்து நம்ம புக் பண்ணி தான் நம்ம போகணும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட 4 பேராக போயிருக்கோம். 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து 10,000 அபோவ் தான், 12 வரைக்கும் வரும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கார் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா பெட்ரோல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்குள்ளே தான் வரும். டோல்கேட் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு கூட நம்ம வீட்டில் இருந்தே கொண்டு போயிடலாம். ஒரு வேளைக்கு மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஒன் டே ட்ரிப்புன்றதுனால இப்போ நாங்களுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொண்டு போயிட்டோம் கையிலே. மதியம் வந்து எப்பவுமே நாங்கள் அந்த பிரேக் அவுட் தரிசனத்துலாம் போயிட்டோம்னா உள்ளே போயிட்டோம்னா நம்மளால் சாப்பிடலாம் முடியாது. அப்புறம் நைட்டு ஒரு வேளை மட்டும்தான் நம்ம வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நந்தி சர்க்கிள்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு ஃப்ளைஓவர் தான். இது வந்து நாங்கள் வந்து ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் போகிறோம். இப்போ தான் 19ல் போன தடவை. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழித்து தான் இப்போ தான் நாங்கள் போகிறோம். இது வந்து புதுசாக கட்டியிருப்பாங்க போல். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிரிட்ஜு. இதில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இது ஏதோ அந்த வானத்தில் பறக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல. மேலெலாம் கூட அந்த கருடன் இதெல்லாம் வச்சு நாமம்லாம் காட்டியிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதுவே வந்து நம்மளை ஒரு அந்த திருப்பதிக்குள்ளே போகிற அந்த ஃபீலை கொண்டு வந்துடும். இப்போ மலைக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் தான் இது. இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டோல்கேட் மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து நம்மக்கிட்ட வந்து காருக்கெலாம் வந்து காசுலாம் வாங்கிட்டு அனுப்புவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ வந்து திருப்பதியில் குவியறதுனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டே கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே கார்லேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படிரா உள்ளே போயிட்டு வர்றது. இப்போ கார் பார்த்தாலே அவ்வளோ காருங்க குவிஞ்சு கிடக்கு. நம்ம அதுவும் சண்டே அதுவும் பிளான் பண்ணிட்டோம், எப்படி போயிட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் பசங்களுக்கெலாம் ரொம்பவே குஷி. ஏன்னா வந்து 4 இயர்ஸ் கழித்து போகிறதுனால. நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேங்க. எனக்குமே வந்து திருப்பதிக்கு போனாக்கா ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரியே இருக்காது. ஏதோ வந்து ஃபாரினுக்கு ட்ரிப்பு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து அந்த மலை மேலே இருக்கிறதுனால ஏதோ ட்ரக்கிங்கு இல்லை ஊட்டி கொடைக்கானல் இங்கே ஏதோ வந்து ஜாலியாக வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற பிளேஸுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். எங்களுக்குமே இப்போவுக்குமே இந்த வயசுலேயும் கூட அப்படியே தான் இருந்துச்சு. உடனே எனக்கு ரொம்ப வயசுன்னெலாம் நினச்சிடாதீங்க, எனக்குமே சின்ன வயசு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இட்லியும் கார சட்னி தான் கொண்டு வந்திருந்தேன். அதை தான் வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாள் பிள்ளையார் சதுர்த்தின்றதுனால கொழுக்கட்டை வந்து இன்னும் நிறையவே செஞ்சு கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து திருப்பதிக்கு அந்த விஐபி தரிசனம் அந்த 300 ருபீஸ் அது மாதிரி புக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஏன்னா வந்து நிறைய யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து காலையிலே போயிட்டிங்கன்னா அந்த எஸ்எஸ்டி டோக்கன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி டிக்கெட் இல்லைன்னா கூட நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது எல்லா நேரத்துலையுமே வந்து நம்மளுக்கு கை கொடுக்காது. ஏன்னா வந்து இந்த மாதிரி நாங்கள் போன அன்றைக்கி இருந்த மாதிரி கூட்டம்லாம் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த பிள்ளையார் கோயில் பற்றி சொல்லி ஆகணும். நானுமே சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா கூடலாம் வரும்போதெல்லாம் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம்.
கொஞ்சம் பிளேஸ் மாறி இருக்கே தவிர மற்றபடி அந்த ஃபீல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. கோகுலுமே அவங்க அப்பாக்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா போகணுன்னுட்டு. உடனே குஷி ஆகிட்டாங்க 2 பேரும். நல்லா கண்டென்ட் கொடுத்தாங்க எனக்கு. டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரியே தான், திருப்பதின்றது வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஜாலியான இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த போட்லேயே போட்டிருக்கு பாருங்கள். இந்த மலை பேர் தான் அலிப்பிரி. அலிப்பிரியிலேருந்து மேலே திருமலா, கோயில் இருக்க இடம் திருமலா. அதுக்கு போகிறதுக்கு வந்து வெஹிக்கல்ஸுக்கு வந்து ட்ராவலிங் டைமுன்னு பார்த்தீங்கன்னா 28 மினிட்ஸ் தான். அதே மாதிரி மேலே திருமலாலேருந்து கீழே அலிப்பிரின்னா இந்த மலையை தாண்டி கீழே வர்றது. கீழே வர டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸு. இதை வந்து கண்டிப்பாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதை இந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்குமே போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இப்போ இனிமேல்ட்டு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சப்போஸ் இந்த பிள்ளையார் கோயிலெலாம் இறங்கி பார்க்காம போயிடுவீங்க மேலே, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதுன்றதுக்காக இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா 28 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, சப்போஸ் ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் அப்படி ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, நம்ம மேலே போகும்போது அந்த டைமிங் பார்த்து நம்மளை பிடிச்சிடுவாங்க. ஏன்னா வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குதுன்றதுக்காகவே இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 25 மினிட்ஸ் அப்படி நீங்கள் போயிடுங்க. ஏன்னா ஒரு 3 மினிட்ஸ்லாம் கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. சப்போஸ் அவங்க சொன்ன டைமிங்குள்ளே நம்ம சீக்கிரமாக போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 2500 ஃபைன் போட்டுருவாங்க. அண்ட் வந்து நாங்கள் போகும்போது அந்த கிளைமேட் வந்து ரொம்பவே செட்டிலாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. மழை வந்து லைட்டாக அப்படியே பிசுன்னு தூறிக்கிட்டு அந்த கிளைமேட் வந்து அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். கார்லேயுமே அதுக்கேற்ற மாதிரியான சுச்சுவேஷன் சாங்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பிள்ளைங்க கேட்டாங்க, குரங்குலாம் இருக்குன்னு சொன்னீங்களேம்மா, எங்கே இருக்குது காணமேன்னு சொல்லி பேசிட்டு வந்திருந்தாங்க. அதான் உள்ளே இருக்குமேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சந்தானம் சொல்கிற மாதிரி காமெடி. ஏன்னா வந்து ஒரு பிஃபோர் 4-5 இயர்ஸ்க்கு போக முன்னாடிலாம் அவங்க சின்ன பசங்க, அதை இப்போ வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால இப்போ கேட்டுருந்தாங்க. பாருங்கள், இந்த மங்கி பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். முகம் மட்டும் கருப்பாக, முகத்தை சுற்றி வந்து ஒரு மாதிரி வெள்ளை முடிலாம் இருக்கும். அது பார்க்கவே வந்து ஏதோ ஃபாரினில் இருக்கிற குரங்கு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. என்னவோ தெரியல, எல்லா அனிமலை விட அந்த குரங்கு பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிரிப்பு தன்னாலே வந்துடுது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே கலாய்ச்சிட்டு வந்துட்டுருப்போம் மாற்றி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி வந்து எங்கள் கார்கிட்டே வந்து உக்காந்துக்கிச்சு. கோகுலும் வந்து பயப்படாமல் கார் கண்ணாடிலாம் இறக்கி விட்டு வேற ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு வந்து ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காருக்குள்ளே தாவறதுக்கு ரெடியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், மிரரை பிடிச்சிட்டு ஏறி அந்த சைடு குதிக்கலான்னு வேறு ட்ரை பண்ணிச்சு. ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ திருமலாக்குள்ளே வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த டைமிங்குக்கு கரெக்டாக வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு மொட்டை அடிக்க போகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து நிறைய பிளேஸ் இங்கே இருக்குது, கேட்டாலே சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு 3-4 பிளேசஸில் அடிக்கிறாங்க. நாங்கள் அடித்தது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் படியேறி போனோம்னா ரைட் சைடில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதிலே போயிட்டு நாங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் பார்க் பண்ண இடமும் அதுவும் வந்து கொஞ்சம் கிட்டவாக இருந்தது, கார் பார்க்கிங் சொல்கிறேன். அதனால் வந்து அங்கே போயிட்டு மொட்டை போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவோட பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மொபைல்லாம் கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மொட்டை போடுற இடத்துலையுமே வீடியோ ஷூட்டிங்லாம் நாட் அலோடு தான். சும்மா ஒரு சின்ன கிளிப் தான் எடுத்திருந்தேன், ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துடுங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அண்டு வந்து நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 300 ருபீஸில் புக் பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை, ஜென்ஸுக்கு வந்து வேஷ்டி சட்டை இல்லைன்னா பைஜாமா குர்தா அந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம லேடிஸ் வந்து சாரீ போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சுடிதார், லெகின்ஸ்லாம் போடக்கூடாது. சுடிதார் நார்மலாக நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, சல்வார், அந்த மாதிரி போட்டு வித் துப்பட்டாவோடு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு இடம்லாம் இந்த மாதிரி வேட்டி கொண்டு போவாதால அங்கே போய் ஒரு 500 அப்படிலாம் கொடுத்து வாங்கியிருந்தோம். அதுவுமே ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. வேஷ்டி சுத்தமாக நல்லா இல்லை. வத்தலுக்கு காய போடுற துணியை விட கேவலமாக இருந்தது. அதனால சொல்கிறேன், நீங்கள் கையிலே கொண்டு போயிடுங்க. வேஷ்டி கட்ட முடியலனா கூட அப்படி சும்மா இடுப்பில் கட்டிக்குவோங்க. அங்கே போயிட்டு கூட நம்ம கிட்ட போயிட்டு கட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாமிலாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 ஹார்ஸ்க்குள்ளே வெளியில் வந்துட்டோம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து அலமேல் மங்கவரத்துக்கு போயிட்டு தான் போனோம். இதை வந்து ஏன் செகண்டாக காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து திருப்பதிக்கு போகிறது அந்த டிப்ஸ் தான் முக்கியம். அதனால் அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து செகண்ட் வந்து நாங்கள் அலமேலு மங்காபுரம் திருச்சானூர் போயிருந்தோம். அந்த இதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுவுமே உள்ளே வந்து மொபைல் கொண்டு போகிறதுலாம் வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு மொபைல் கொண்டு வந்து இந்த ஷாப்பிங்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் நாங்கள் காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டம். ரொம்ப மெனக்கிட்டு எடுத்தது தான் இந்த வீடியோலாம். இப்போ வந்து அப்கமிங்கில் நவராத்திரி வரதுனால அங்கே இருக்கிற அந்த பொம்மைலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம தான் எங்கேயுமே போனால் ஆர்வம் ஆகிடுமே ஷாப்பிங் விலாகில். அதனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதனா புதுசாக இருக்கா காட்டலான்னு பார்த்துருந்தேன். இங்கே வந்து ருத்ராட்ச மாலைகள் தான் வித்துட்டு இருந்தாங்க. அந்த ருத்ராட்ச கொட்டை வந்து அந்த மரத்தில் வளையும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் அதை பார்த்தேன். அது அப்படியே அந்த கிளையோடவே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஏதோ ஒரு கிழங்கு மாதிரி இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அது என்னன்னு கேட்டப்போ உடம்பு வலிக்கெல்லாம் போட்டு தேய்க்கிற அந்த மூலிகை கிழங்குன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து திருத்தணி கோயில் தான். திருத்தணி முருகர் கோயில், அறுபடை வீட்டில் ஒரு கோயில் தான் இது. எப்போவுமே திருப்பதிக்கு போகிறவங்க இந்த 3 கோயிலுமே கவர் பண்ணுவாங்க. ஒன்று திருத்தணி, நெக்ஸ்ட்டு வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில், நெக்ஸ்ட்டு வந்து திருமலா திருப்பதி. 3ஐயும் கவர் பண்ணிட்டு வருவாங்க. நான் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸில் காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு திருப்பதி காமிச்சிட்டேன், அப்புறம் திருச்சானூர் காமிச்சேன். இப்போ வந்து திருத்தணிக்கு போன அந்த ஷார்ட்ஸையும் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு சின்ன மலை தான். ஒரு 50 ருபீஸ் வந்து வெஹிக்கல் பார்க்கிங்க்கெலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் நம்ம மேலே போயிடலாம். அன்றைக்குமே பார்த்திங்கன்னா வந்து அங்கே கோயிலில் வந்து அவ்வளோ கூட்டங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சண்டே அண்டு வந்து அன்றைக்கி வந்து செம்ம முகூர்த்த நாள். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் முகூர்த்த நாள்லாம் வரும் எப்போயுமே வருஷம் வருஷம். ஆனால் மறுநாள் வந்ததால் அன்றைக்கி வந்து அவ்வளோ கல்யாணம் அங்கே நடந்துட்டு இருந்தது. எப்படிடா போய் சாமி பார்க்குறதுன்னு ஒரு கவலையோடு இருந்தேன். ஆனால் வந்து சீக்கிரமாகவே நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து கூட்டம் இருந்ததுனால எல்லாரையும் வந்து கடகடன்னு அமுச்சு விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் போனது வந்து திருத்தணி ரூட்டு. இது கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும். அதே சமயத்தில் ரோடுமே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக ரொம்பவே பள்ளம் மேடுலாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் சப்போஸ் பெரியபாளையம் போயிட்டு போகிற ரூட்டும் இருக்குது. அது கொஞ்சம் ரோடு சரி இருக்காது. ஆனால் வந்து பெரியபாளையம் அது பக்கத்தில் சுருட்டப்பள்ளி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ரோட்டில் தான் போவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரோடு எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது அந்த ரூட்டும் போயிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை வந்து அந்த ரூட் கூட போய் பார்க்கலான் இருக்கேன். அப்புறம் சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்குனே கட்டின மாதிரியான ஒரு பிளேஸு. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க வியூஸு. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வியூலாம் எங்கேயோ கிடைக்குமா பாருங்கள். நம்ம எங்கோ ஒரு ஃபாரின்லேயோ இல்லை ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல போனால் ஷூட் பண்ணுற மாதிரியா இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். தமிழ்நாட்டு பார்டர். திருத்தணி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பார்டரில் இருக்கணுன்ற ஃபீலிங்கே இல்லை. அதுவும் இல்லாமல் கிளைமேட்டும் ரொம்ப சட்டிலாக இருந்தது. கோயிலையும் வந்து நிறைய கூட்டம் தான் இருந்தது. இருந்தாலும் இந்த பிளேஸ்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக மன அமைதியை கொடுத்தது. அதனால தான் என்னவோ தெரியல, நம்ம முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க கோயிலெலாம் போனோம்னா அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அப்படி இருக்குமா, என் கூட ரிலேட் பண்ணுறீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த ஆஞ்சநேயர் விட மாட்டுறாரு. அவர் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு குஷி ஆகிடுது. கையில் எதாவது இருக்குமா என்னன்னு தேடிட்டு இருந்தார். நாங்கள் கையில் வச்சுருந்த கொஞ்சம் பழம்லாம் கொடுத்தோம், வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி சுற்றிட்டு வந்திருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துருந்தது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த குரங்கு எங்கே வந்துட போகுதுன்னு பயந்துட்டே அந்த தம்பி நின்றுட்டு இருந்தார். எங்களுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, எப்படி போடணும், எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா என்னன்றதை நானும் தெரிஞ்சுக்குவேன். அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது திருப்பதிக்கு போகிறதுக்கு அடுத்த மாதம் புரட்டாசி வருது இல்லையா, அதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.
சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால சொல்கிறேன். இங்கிலீஷ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்போது செப்டம்பர் 17 வந்து புரட்டாசி மாதம் துவங்குது. திருப்பதியில் பிரம்மோற்சவம்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது போகிற அந்த மேலே திருப்பதி போகிற அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நவராத்திரிக்காக பிரம்மோற்சவத்துக்காகவும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஏதோ செல்ஃபி எடுக்கிற இடம் மாதிரியே ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.